பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு உயர்வு வரும்? நான் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். வேலையில் ஒரு ப்ரமோஷன், என்னுடைய சூழ்நிலையில் ஒரு மாற்றம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், என் செயலில் ஒரு மாற்றம், என்னுடைய சிந்தனையில் ஒரு மாற்றம், என்னை நானே தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறதுல ஒரு மாற்றம், இப்படி பல மாற்றங்கள், என் உயர்வு எப்பொழுது வரும் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்தும்படிக்கு என் கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்தும்படிக்கு அதற்கென்று ஒரு ஏற்ற காலம் வரும். அந்த காலம் வரும் வரைக்கும் நீங்கள் என் கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு உயர்வை தரக்கூடிய தகப்பன் தான் இன்று நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது, என் பிள்ளைகள் பலன் இழந்து போகக்கூடாது, என் பிள்ளைகள் பலவீனத்தோடு இருக்கக்கூடாது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், சமாதானத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். அந்த சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நாம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். பிரசங்கி சொல்லும்போது, நட ஒரு காலம் உண்டு, நட்டப்பின் அதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, இப்படி பல காலங்களை குறித்து பிரசங்கி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு என்னென்ன தேவைகளோ அதினதின் காலத்தில் ஆண்டவர் நம்மை போஷித்து கொண்டிருக்கிறார். வார்த்தையால் நம்மை தேற்றி கொண்டிருப்பார், வசனத்தால் நம்மை தேற்றி கொண்டிருப்பார், அவருடைய பிரசங்கத்தால் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார், ஜபத்தால் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்தினாலும் நம்மை தேற்றி கொண்டிருக்கக்கூடிய தகப்பன் ஏற்ற காலம் வரும்போது நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் நம்மை வைப்பதற்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். யோசேப்பை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், யோசேப்பு அவனுடைய உயர்த்துதலுக்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்திற்கு முன்பாக அவன் சில வனாந்தரங்களை பார்க்க வேண்டியிருந்தது. சகோதரர்களால் குழியில் போடப்பட்டான். குழியிலிருந்து எடுக்கப்பட்ட யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் அடிமையாக வைக்கப்பட்டான். அடிமைத்தனத்தில் இருந்தவன் சிறைக்குள் கைதியாக வைக்கப்பட்டான். சிறைக்குள் கைதியாக இருந்தவன் ஒரு காலம் வந்தபோது அவனை உயர்த்துவதற்கென்று தேவன் நியமித்து வைத்த காலம் வந்தபோது ராஜாக்களின் முன்னிலையில் அவர் கொண்டு போய் வைத்தார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் நான் வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும்? நான் ஆண்டவரை நோக்கி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் எப்பொழுது அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வர முடியும்? என்னுடைய சூழ்நிலைமைகள், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது தோற்றுப்போன அனுபவத்தில் இருந்து கொடுக்கிறதேன்னு சொல்லி தேவனை பார்த்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சில நாட்கள்
உனக்கு வனாந்தரமாய் இருந்தாலும் நான் உன்னை உயர்த்தக்கூடிய நாட்கள் வரைக்கும் நீ முறுமுறுக்காமல், உன்னுடைய இருதயத்தில் கசப்பு வைக்காமல், உன்னுடைய இருதயத்தில் வைராக்கியம் வைக்காமல் என் பலத்த கைக்குள் அடங்கி இருப்பாயேயானால் உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாள் உன்னை மேன்மையாய் வைக்கும். அப்பொழுது உன்னை நகைத்தவர்கள், உன்மேல் எரிச்சல் கொண்டவர்கள், உன்மேல் அவமானப்படுத்தினவர்கள், உன்னை வெட்கப்படுத்தினவர்கள் எல்லாரும் பிரமிக்கத்தக்க விதத்தில் உன்னை நான் உயர்ந்த இடத்துல வைப்பேன் என்று ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தாவீதை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் ஆட்டை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதுக்கு ஒரு உயர்வு வந்தது. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பான், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். தன்னுடைய 10 விரல்களையும் வைத்து வீணையால் இசைத்து பாடல்களை பாடி துதித்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு நாள் ஒன்று வந்தது. அந்த நாள் வந்தபோது அவன் இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றப்பட்டான். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவரை முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள். ஆண்டவரை துதிக்கிறவனுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தி வைப்பார். ஆண்டவரை இகழுகிறவனுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தாமலேயே போய்விடுவான். குப்பையில் கிடக்கிறவனையும் கோபுரத்தில் உயர்த்தி வைக்கக்கூடிய நல்ல தகப்பன் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். உனக்கென்று ஒரு ஏற்ற காலம் உண்டு, உன்னை உயர்த்துவதற்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரும் வரைக்கும் நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி, உன்னை பக்குவப்படுத்தி, உன் வழியை செவ்வைப்படுத்தி, உன்னை ஸ்திரப்படுத்தி, உனக்குண்டான நன்மைகளை நான் தந்து உன்னை உயர்த்தி வைப்பேன். அநேக கண்கள் பார்க்கிற விதத்தில், நீ ஆச்சரியமாய் அநேகர் பார்க்கிற விதத்தில் உன்னை நான் உயர்த்தி வைப்பேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பத்தை பார்த்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டாகட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டாகட்டும், என் தொழிலில் ஒரு உயர்வு உண்டாகட்டும், நான் மேன்மையாய் இருக்கணும், என் படிப்பு விஷயத்தில் நான் உயர்த்தப்பட்டு ஒரு மேல் இடத்துல உயர்ந்த அதிகாரத்தில் நான் வைக்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார், உங்களுடைய குடும்பத்தில் அந்த அபிஷேகத்தை தரப்போகிறேன், அந்த வல்லமையை நான் தரப்போகிறேன், உங்கள் குடும்பம் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கும் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் மாறும் என்று எத்தனை பேர் கூப்பிடுகிறீங்க, அவர் சமூகத்தை நோக்கி பார்த்து கொள்ளுகிறீங்க. ஆண்டவரே என்னை நோக்கி பாரும் என்று எத்தனை பேர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் இன்றைக்கு அபிஷேகித்து உங்களை உயர்த்துவதற்கு சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க. ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை, பலத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனுஷன் உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பம் தாழ்மையாய் போய்விடக்கூடாது, அந்த குடும்பம் பலனிழந்து போய்விடக்கூடாது, அந்த குடும்பம் கர்த்தரை தேடக்கூடிய குடும்பமாய் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தி வந்தீர், இம்மட்டுமாய் நீர் எங்களை தாங்கி வந்தீர், இம்மட்டுமாய் நீர் எங்களை தப்புவித்து வந்தீர். அந்த நல்ல தகப்பன் இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.